பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் மிகவும் பிரியமான என் சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்டர்ஸ்மார்களே, ஃப்ரெண்ட்ஸுங்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஸோ கடந்த வீக்கெண்ட் இட் வாஸ் குட், இட் வாஸ் ஃபைன். ஐ வாஸ் இன் தூத்துக்குடி வித் மை நேட்டிவ். என்னுடைய தாய் சபையில் நான் இருந்தேன். சந்தோஷம். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தங்களை, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சர்ச்சில் உள்ளவங்கள, பிலீவர்ஸ் எல்லோரையும் பார்த்ததில்ல. சந்தோஷம், சமாதானம். இட் வாஸ் ஹரிபரியாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் தட் மச் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ், சர்ச்சில் எங்கேயுமே அவ்வளோவா நேரத்தை செலவிட முடியல. ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஐ எம் வெரி சாரி டு தட். ஸோ ஓகே, இந்த நாளிலும் தகப்பன் நம்மோடு இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, சரீரத்தில் பலன் கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நம்ம உடம்புல உள்ள இந்த டயர்ட்னஸ் எல்லாம் தெய்வம் அதெல்லாம் எடுத்து போடுறதுக்காண்டி கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் யூ கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். இந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா, அந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா, அந்த விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம நிறைய பேர்ட்ட கேட்போம், நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்போம், ஐடியா கேட்போம். ஸோ எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாமே நமக்கு கைக்கூடி வராது. சில விஷயங்கள் தெய்வம் அளவு பண்ணுறதான் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும். நான் வீடை ஷிஃப்ட் பண்ணதுக்கு வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே சர்ச்சில் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரெண்ட்டுக்கு எடுத்து தாய் மாமா வச்சு நம்மளே ஓனாக ட்ரைவ் பண்ணி ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணலாமா, அப்படி தருவாங்களா அப்படின்ட்டு நிறைய குழப்பம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, பட் வி ஹாவ் ஹோப், வி ஹாவ் ட்ரஸ்ட், வி ஹாவ் ஃபெய்த். கர்த்தர் நம்ம கண்டிப்பாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி கர்த்தர் கரெக்டாக ஃப்ரெண்ட் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் கோலி அவங்க மூலியமாக பெத்தேல் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு திருநெல்வேலியில் அவங்க மூலியமாக கர்த்தர் நேர்த்திய சுவையாக எனக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெய்வத்தை அதிகமாக துதிக்கிறேன். கர்த்தர் சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பெர்ஃபெக்ட், த சர்வீஸை பெர்ஃபெக்ட். அவங்க நம்மளோட தேவைப்பிள்ளையே, நீங்கள் பண்ணுற உழைப்பு, நீங்கள் பண்ணுற விஷயம் பேசப்படணும். நம்ம பண்ணுற விஷயம் நம்ம கையினால் ஒன்று பண்ணுறோமா, பெர்ஃபெக்டாக ஒழுங்கும் ரகமா சூப்பராக இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் டிஸ்டர்பாக இருக்கு, கதவு மட்டும் வந்துடுறேன். இஸ்ரவேலின் தகப்பன் நமக்கு நல்லவராக இருக்கிறாரு. ஸோ அதை மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ நான் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் இவ்வளோ நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகே, நான் பண்ணல. பட் நான் இதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. இஃப் யூ ஒர்க் ஹார்ட், ஷுவர் யூ வில் கெட் தி ரிவார்டு. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சோம் அப்படின்னா அதற்குரிய பலனை நம்ம அனுபவிச்சே தீர்வோம். இது உலகத்தில் உள்ள நீதியும் சரி, தேவன் வைத்திருக்கிற நீதியும் இதுதான். ஸோ தேவ பிள்ளையே, சூப்பராக கஷ்டப்பட்டு உழைங்க, ரிவார்டை பெற்றுக்கொள்ளுங்க. ரிவார்டு கிடைக்கலையா, காட்டை கேளுங்க. காட், வேர் இஸ் மை ரிவார்ட்? ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஹார்ட், ரைட்? தென் வேர் இஸ் மை ரிவார்ட் டாடி அப்படின்னு கேளுங்க. அது கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் ஷுவராக தருவாங்க. ஸோ வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட், எப்படி நம்ம நம்ம இலைப்பாரிட்டே இருந்தோம், சோர்ந்து போய் பலவீனத்தின் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு எங்கள் அப்பா சேர்த்து வைக்கல, எனக்கு எங்கள் மம்மி இல்லை, எங்கள் டேடி இல்லை, நோபடி சப்போர்ட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு, சூழ்நிலையை குற்றப்படுத்திட்டு உட்காந்துருந்தோம். தட்ஸ் பிக் மிஸ்டேக். அது மிகவும் தவறான விஷயம். வேதத்தில் ஒரு இது உண்டு. ஒருத்தண்ட ஆண்டர் 5 தாளந்து 10 தாளந்து அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துட்டு போனார். ஒருத்தன் பூமி கடியில் புதைச்சிட்டு அப்படியே வச்சிட்டான். இன்னொருத்தவங்க 5 10 ஆக்கலாம், இன்னொருத்தன் 10 20 ஆக்கலாம். கர்த்தர் திரும்பி என்னப்பா எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க கொண்டாங்க அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் இருந்தாங்க டாடி, நீங்கள் கொடுத்த 5 10 ஆக்கினேன், நீங்கள் கொடுத்த 10 20 ஆக்கினேன். ஆனால் நான் நீங்கள் கொடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் அப்படி சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சத்தியமா தேவ பிள்ளையே, நம்ம கை நம்ம உருவாக்குற கை
கை இந்த கை. தேவன் கொடுத்த கை வந்து நிறையா மேக் பண்ணணும். இந்த கையை 1 2 ஆக்கணும், 2 இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும் இந்த கையினால். அப்படிப்பட்ட ஒரு திராணியையும் ஒரு பலத்தையும் நம்ம தேவனிடத்தில் கேட்கணுன்ட்டு இந்த நாளில் நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ ஒர்க் ஹார்ட் தேவப்பிள்ளை, தெய்வத்துக்கு கொடுங்க. நீங்கள் நல்லா புசிச்சு குடிச்சு உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ரிலேஷன்ஸோட நீங்கள் தனியாக சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. இந்த பூமியில் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், எதுக்கு நாயா போய் உழைக்கிறோம், எதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோம், இவ்வளோ ஏர்ன் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கும் சந்தோஷமாக நிம்மதியமாக இருக்கிறது தான். ஆனால் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, பட் தே ஆர் நாட் கெட்டிங் எனி ரிவார்ட்ஸ். தே ஆர் நாட், அவங்க சந்தோஷமாக சமாதானமாக இல்லை. அவங்க இன்னுமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க, இன்னுமா நான் செட்டில் ஆகலை, இன்னுமா நான் கஷ்டப்படுறேன், இன்னுமா நான் வேதனை இதில் தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்ற எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. தேவப்பிள்ளை, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கர்த்தரோடு இல்லைனா, தெய்வத்தோடு இல்லைனா யூஸ்லெஸ் தேவப்பிள்ளை. நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் வீணாக தான் போகும். நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இந்த நேரத்துலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக சுகித்திருக்கணும். நான் தெய்வத்தோடு இருக்கணும், தெய்வனை நீங்கள் உண்மையை தேடணும். ஏதோ எனக்கு தெய்வம் ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு மேரேஜ், எனக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, இல்லைனா எனக்கு ஒரு வியாதி சரீரத்தில் அதை சுகமாக்குங்க, இல்லைனா எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, இல்லைனா எனக்கு இது கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, கார் கொடுங்க, பைக் கொடுங்க. இதுக்கு மாத்திரம் கர்த்தரை தேடினா that's fine. பட் அது ஒரு இதாக இருக்காது. எக்காலத்திலும் என் கர்த்தரை துதிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், அவர் நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நான் நல்லா இருந்தாலும் தெய்வத்தை துதிப்பேன், நான் நல்லா இல்லைனாலும் தெய்வத்தை துதிப்பேன். பாக்கெட்டில் 1000 ரூபாய் இருந்தாலும் துதிப்பேன், 10,000 ரூபா இருந்தாலும் துதிப்பேன், பாக்கெட்டில் சில்லறை காசு இருந்தாலும் துதிப்பேன், பாக்கெட்டில் சில்லறைகள் இல்லைனாலும் நான் என் தெய்வத்தை துதிப்பேன் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்துட்டீங்கன்னா, ஐம் டெல்லிங் யூ ஷுவர்லி, அதுதான் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடம், அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நடைமுறை. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். லட்சங்கள் கோடிகள் கையில் இருந்தாலும் வாழ தெரியணும். பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தாலும் 1000 ரூபாய் இருந்தாலும் வாழ தெரியணும். மாளிகையிலையும் படுக்க தெரியணும், பேலஸ்லேயும் படுக்க தெரியணும், பாயை விரித்து தரையிலையும் படுக்க தெரியணும். ஸோ நான் இது இருந்தால் தான் அப்படி பண்ணுவேன், அது இருந்தால் தான் பண்ணுவேன், இப்படி இருந்தால் தான் அது செய்வேன், அப்படி இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது பிள்ளை, சீரியஸாக. ஸோ தாழ்மையை தரிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் தாழ்மையை தரிக்கணும், நானும் தரிக்கணும், நிறையா தரிக்கணும். கிறிஸ்துவை போல கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பாருங்கள். பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அவங்க தே ஆர் ட்ரெஸ்ஸிங் வெல், தே ஆர் க்ரூமிங் தேர் செல்ஃப், சூப்பராக க்ரூம் பண்ணுறாங்க, சூப்பராக இது பண்ணுறாங்க. they are having this type of vehicles, they are having private jets. அதெல்லாம் ஒரு பெரிய மகிமை இல்லை. ஓகே, தட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட், ஓகே. பட் ஒட்டகமானது ஊசி நூலில் காதில் கூட நுழைஞ்சிரும். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறதுன்றாங்க. ஐஸ்வர்யம் நல்லது தான், செல்வம், பணம், கோடிகள் எல்லாம் நல்லது தான். ஆனால் கர்த்தரோடு இருந்து அது நமக்கு கீழே அடிமையாக இருந்துச்சு, பணம் நமக்கு கீழே இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். பணம் நமக்கு மேலே இருந்துச்சுன்னா, பணத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோன்னா செட் ஆகாது பிளே. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் தட் இஸ் அது ஒரு பெரிய ஒரு காட் இல்லை. தட்ஸ் நாட் அ கிரேட் திங். அது மிகவும் பெரிய ஒரு இது இல்லை. காட் மாத்திரம்தான் பெரிய ஒரு, எந்த சூழ்நிலையிலையும் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கார். காகத்தை கொண்டாலும் போஷிப்பார், எதை கொண்டாகிலுமா போஷிப்பார் நம் தேவன். அவர் விரும்புகிற பிள்ளை. நீ தெய்வத்தை விரும்புகிறேன்னா, தெய்வம் ஒன்று விரும்பிச்சுன்னா எதை கொண்டுனாலும் தேவன் ஷுவராக உன்னை போஷிப்பார். நான் என் வாழ்க்கை அதை அனுபவிச்சுக்கிறேன். பாக்கெட்டில் காசு இல்லாத டைமில் என் ஃபுட்டு என்னை தேடி வந்திருக்கு, எல்லாமே என்னை தேடி வந்திருக்குயா. அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சந்தோஷத்தோடு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த அனுபவத்துக்குள்ளாக வாங்க. ஸோ கெட்டிங் லேட். இந்த நாளில் தகப்பன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிட்டோம், பலிக்கு பெறுவோம், நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம கெட்டுவோம். இயேசுவே, எம்பெருமானா இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த
நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், காத்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறேன். ஒருத்தன் பைபிள் ஒருத்தர் இருந்தாராம். அவரு எப்ப பார்த்தாலும் ஆலயத்திலேயே காத்துட்டு இருப்பாராம், எப்ப பார்த்தாலும் ஆலயத்திலே கிடப்பாராம். காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எப்போ நிறைய விஷயத்த தூக்கிட்டு போயிட்டாராம். நிறைய ரிவார்டு, நிறைய கிஃப்ட்டு கத்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டாராம். அந்த அனுபவத்தை நம்ம எப்போ அனுபவிக்க போகிறோம்? ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கணும் தேவ பிள்ளையே. பரலோகத்திலிருந்து சில பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கணும், ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கணும், வலையை விரித்து கொள்ளையடிக்கணும். ரிவார்டு கிஃப்ட்டு ஹெவன்லி கிஃப்ட்டு. நம்ம செய்கிற எல்லாத்துக்கும் ரிவார்டு கத்தரிடத்துல இருந்து வரணும். சர்ச்சுக்கு ஊழியம் பண்ணுறியா, பாஸ்டர்ஸ்க்கு ஊழியம் பண்ணுறியா, ஊழியக்காரனுக்கு ஊழியம் பண்ணுறியா, ஏழைக்கு இறங்குறியா, அதுக்குரிய ரிவார்டு எல்லாம் பரத்திலிருந்து வரும்ன்ற நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. Our God is an awesome God. Trust my God. Trust my words. Mark my words. Note my words. He is unbelievable. He is supernatural. He is somewhat. அவரோட லவ்வுக்கு அன்கண்டிஷனபிளான லவ், அவர் லவ். நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பேராக ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவருடைய சமூகத்தில் தகப்பன் ராஜா, உங்களுடைய சமூகத்தில் அப்பா அவர்களை அப்பா நினைவு கூறுகிறேன் தகப்பன் ராஜா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவருக்கு சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானமும் அப்பா இந்த நேரத்தில் அப்பா சென்று அடையட்டும் தகப்பனை. விசுவாசிங்க, ஆமேன் சொல்லுங்க அப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. வேலையில ஒரு உயர்வு வரட்டும் தகப்பனே. கர்த்தர் இடத்துல அதிகமாய் நேரத்தை செலவிடட்டும், கர்த்தரை அதிகமாய் துதிக்கட்டும், கர்த்தர் இடத்துல அதிகமாய் அப்பா உம்மை பாடட்டும், உம்மை போற்றட்டும் அப்பா. அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் துதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க தகப்பனே, பலன் கொடுங்க தகப்பனே அப்பா. வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருங்க மீது நீங்க ஒரு சுத்தம் வச்சிருக்கிறீங்க. அநேக கட்டுகளிலும் அநேக சோர்ந்து போயிருக்கலாம் தகப்பன் தாமே. இந்த நல்ல வேலையில தகப்பன் ராஜா ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க அப்பா. தொட்டு தகப்பன் ராஜா வேண்டிய தேவையான காரியத்துல எல்லாம் அப்பா சந்திச்சிருங்க தகப்பனே. பிள்ளையை கொடுங்க, வேலையை கொடுங்க தகப்பன் ராஜா. ஸ்தோத்திரம். சமாதானம், சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளி கொடுங்க. உலகம் கொடுக்கிற விதமா நீங்க கொடுக்கல. நீங்க கொடுக்கறது யாராலையும் பிடிங்கிட்டு போக முடியாது. நீங்க கொடுக்கறத nobody will. திருடன் ஒருத்தன் தான் திருடுவான், பிசாசு மட்டும் தான் திருடுவான், மற்ற யாராலையும் திருட முடியாது. பிசாசாலையும் சில நேரத்தில் திருட முடியாத அளவுக்கு தம் தேவன் இருக்கிறாரு. கர்த்தாவே நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது. செபிக்கிறேன் நாளை ஆசீர்வதிங்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தரோடு இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன், உங்களுடைய நாமத்தை கெம்பீரித்து பாடுகிறேன் அப்பா. இந்நாள் அப்பா மட்டும் நீங்கள் காத்ததுக்கு நன்றி, இனிமேல் நீங்கள் காக்கிறதுக்கு நன்றி அப்பா. நாசில சுவாசம் இருக்கிற உண்மை நோக்கி அப்பா உங்களுடைய சமூகத்தை அமர்ந்திருக்கணும், துதிக்கணும், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஓடணும். இந்த காலை மான்களின் காலை போல ஆக்குங்க, சிறுத்தையின் காலை போல அப்பா வேகத்தை அப்பா என் கால்களுக்கு தாங்க தகப்பன் ராஜா. சுதரம் சிங்கத்தின் தைரியத்தை, பின்வாங்காத தைரியத்தை அப்பா எங்களுக்கு கொடுங்க அப்பா. சுதரம் அப்பா கழுகை போல சட்டைகளை விரித்து உயர எழும்பணும் தகப்பனை அப்பா. உண்மை போல மாறணும் அப்பா, மற்ற யாரை போல இல்லை, உண்மை போல தாழ்மை தரிக்கணும் அப்பா. சுதரம் அப்பா எளிமையா இருக்கணும். உம்முடைய குணாதிசயங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், ஆவியின் கனிகளை உடையவனா மாறணும் அப்பா. என்னை குறித்து யாரும் புறம்ப பேசினாலும் சரி தகப்பன் ராஜா பேசிட்டு போங்கன்ட்டு காதில் வாங்காமல் போயிட்டே இருக்கணும். முடிவு பறிஞ்சு நான் நிலைத்து நிற்கணும். எல்லாத்துக்கும் என்னை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க என் அப்பா. என் பிலீவர்ஸை பாதுகாத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. ஆசீர்வதி நன்மையை நிரப்புங்க. தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். வி ஆர் வர்ஷிப்பிங் யூ, வி ப்ரைசிங் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ்ஸிங் யூ ஸோ மச். என் கூடவே இருந்துருங்க பிரயாணத்தில், என் பிள்ளைகளோட கூட இருந்துருங்க, என்னோட கூட இருந்துருங்க. என்னை ஆசீர்வதிச்சிருங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க, நன்மையெல்லாம் நிரப்புங்க. தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்பா. எங்கள் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. I'm missing you, I'm praising you, I'm worshiping you. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தோடு சென்று வாங்க. மீண்டுமா உங்களை சந்திக்கிறேன். I love you guys, I love you my believers. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Jesus is loving you. சந்தோஷமா சமாதானமா இருங்க. பை டேக் கேர். என் சகோதரிகளுக்கும் என் பாஸ்டர்மார்களுக்கும் என்னை நேசிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால
இந்த டியூஸ்டே மார்னிங் I'm just உங்களோட